பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எவ்வளோ அன்பானவர். நம்ம கூட நடக்கும்போது நம்மளை ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். நம்முடைய குறைகளை கூட சுட்டி காண்பிப்பார். சில சமயத்தில் நம்ம உலகத்தில் வாழ்கிறோம்ல, சில சமயம் தவறு பண்ணிடுறோம், ஆண்டவரையும் துக்கப்படுத்திடுறோம். அதை பற்றி பெருசாக நினைக்கிறதில்ல. நம்ம அப்படியே அனுதின வாழ்க்கையில் கடந்து போகிறோம். நம்முடைய தேவை, பிரச்சனை அதை பற்றி மட்டுமே நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறாரு, அவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து பல சமயத்தில் நம்ம மறந்து போய் விடுகிறோம். என்னால் நம்முடைய உலக காரியத்தில் பிஸி ஆகிடுறோம். ஆண்டவர் சில சமயம் நம்மை குறித்து துக்கமான சில காரியத்தை சொல்கிறார். இன்றைக்கி பாருங்களேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குறித்து அவருக்கு ஒரு துக்கம் இருந்தது. எரேமியா 2:21 அவர் சொல்லுகிறார், நான் உன்னை முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். அப்படி தான் உன்னை நாட்டினேன். நீ எனக்கு நல்ல கனி கொடுப்பேன்னு சொல்லி உயர் ரகமான ஒரு நல்ல திராட்சை செடியாகத்தான் நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நீ மாறி போயிட்ட. நான் உன்னை ரட்சித்தேன், என் பிள்ளையாக மாற்றினேன், உன்னை ஆசீர்வதித்தேன், நீ நல்ல கனி கொடுப்பேன்னு சொல்லி உயர்குள்ள திராட்சை செடியாக தான் நான் நாட்டினேன். ஆனால் நீ எனக்கு ஆகாத கொடியாக போயிட்டியே, கனி கொடுக்காத கொடியாக போயிட்டேன்னு வேதனையோடு சொல்கிறார். சிலரை குறித்து, உங்களை குறித்து என்ன? உங்களை குறித்து ஆண்டவர் இப்படி வேதனைப்படுறாரா? நீங்களே யோசித்து பாருங்க, தெரியும். அவருக்கு கனி கொடுக்குறீங்களா? நல்ல கனி கொடுக்குறீங்களா? அவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரா? நீ எனக்கு நல்ல கனி கொடுக்குற, மிகுந்த கனி கொடுக்குறேன்னு சொல்கிறாரா? அல்லது கனி இல்லாத ஆகாத கொடியாக போயிட்டியே மகனே, மகளே, அவனை வேதனைப்படுறாரா? ஆண்டவர் துக்கப்படுத்தினா மனம் திரும்பிடுவோம். ஒப்பு கொடுப்ப, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் கனி கொடுக்காத ஆகாத கொடியாக போயிட்டேன். இன்றைக்கு நேற்று சில நாட்கள் அப்படி மாறி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்குறேன். உயிருக்குள்ள திராட்சை செடியாக என்னை மாற்றிருங்க. நான் நல்ல கனி கொடுக்கணும், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் மாற்றிடுவார். கிளைகளை நறுக்கி, வேண்டாத கிளைகளை நறுக்கிடுவார். கிளைகளை பிடுங்கிடுவார். அதிக கனிகளை கொடுக்கும்படி நம்ம மாற்றிடுவார். நம்ம ஒப்பு கொடுத்தா போதும், அவர் உதவி செய்வார். ஒப்பு கொடுக்குறீங்களா? வேண்டாததை கட் பண்ணி எடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த காய்ந்து போன வேண்டாத கொடிகளை நீங்கள் அப்புறப்படுத்துங்க, எனக்கு கனி கொடுக்குற ஒரு நல்ல செடியாக மாற்றுங்கன்னு சொல்கிறீங்களா? தகப்பனே, எங்களை ஒப்பு கொடுக்குறோப்பா. நான் உங்களை துக்கப்படுத்தி இருந்தால் என்னை மன்னிங்க. நல்ல கனி கொடுக்காத ஆகாத கொடியாக நான் அப்படி மாறி போயிருந்தேன்னா என்னை தயவாக மன்னிச்சிருங்க. உங்களை துக்கப்படுத்தின பாவத்தை மன்னிங்க. நான் உங்களுக்கு நல்ல கனி கொடுக்கிற நல்ல ஒரு திராட்சை செடியாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய கிளைகளை நறுக்குங்க, களைகளை பிடுங்குங்க, என்னை சுத்தம் பண்ணுங்க, நல்ல கனி கொடுக்கிற செடியாக மாற்றுங்க. அதுக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, உம்முடைய மகளப்பா, உம்முடைய மகனப்பா, மன்னிச்சு சேர்த்து கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.